நம்ம மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க தொழிலுக்கு போயிருந்தாங்க. அப்போன்னு பாத்தீங்கன்னா அங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஒண்ணு காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க போட்டு அந்த தடச்ச வலையில அவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிக மிக அதிக அளவுல மீன்கள் கிடைச்சிருந்துச்சு. இது என்ன மீன்கள்னா, இது எல்லாமே 2 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்கும் உள்ள சைஸ்ல உள்ள கனவா. எல்லா கனவா மீன்களுமே நல்லா முழுசா வளர்ச்சி அடைஞ்சு நல்லா பெரிய சைஸ் கனவா தான். இந்த கனவாலாம் அதிகபட்சமா ஆழ்கடலுமே வலைகள்ல கிடைக்காது. எப்பயாச்சும் லக்கு இருந்தா மட்டும் ஒரு தண்ணி மாறுதல்னால இதே மாதிரி மேற்கிழமை வந்து வலைகள்ல மாற்றுறது தான். ஆனா நம்ம மீனவர்களுக்கு இன்னைக்கு சரியான லக்கு தான். கொஞ்சம் கூட கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம் இந்த அளவுக்கு அதிக அளவு கனவா மீன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஒரு கனவோட ரேட்டு மட்டுமே குறைஞ்சபட்சம் 2500 வரைக்கும் விற்பனைக்கு போகும். பல நாள் கஷ்டத்துக்கு ஒரு நாள் பலன் கிடைக்கும். அத மாதிரி தான் இந்த கடல் தொழில். எப்போதுமே இத மாதிரி எல்லாம் மீன்கள் கிடைக்காது. ஆனா எப்பயாச்சும் லக்கு இருந்தா மட்டும்தான். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் இத மாதிரி மீன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்க தினமே கடல்ல போராடிட்டே இருப்போம். என்னைக்காச்சும் ஒரு கடல் மாதம் எங்களுக்கு நிறைய மீன்கள் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு நம்பிக்கையில இந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கிறோம். வலைய பத்த வலை ஃபுல்லாவே வெறும் கனவாகத்தான். வலைய பத்துறதுக்கே அவ்வளவு ஆசையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாம நண்பர்கள்லாம் சொன்னாங்க. வலைய பத்தும் போது இதை நாங்க வீடியோ எடுக்க போது சரி ரொம்ப ஆச்சரியமா ஆசையாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட இந்த வலைய பத்தி எடுக்கிறாங்க. ஆனா இந்த வலைய பத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. இது பட்டுநூல் வலையா இருக்கிறதுனால நீர் பிடிச்சிட்டு ரொம்ப வெயிட்டா வரும். இதை நம்ம சாதாரணமா தண்ணியில இறக்கி பத்தினாலே ரொம்ப கனமா கிளம்பும். அதுல இந்த கனவெல்லாம் மாட்டினுச்சுன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும். இந்த படகுல ஏதோ சின்னதா விஞ்சி இருக்கிறதால கொஞ்சம் சிரமம் எல்லாம் பத்தலாம். இருந்தாலுமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த மீன்கள் வர நமக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. கடைசி வரைக்குமே வலைய பத்த வெறும் கனவா மீன்கள் தான் வந்துட்டே இருந்துச்சு. படகு ஃபுல்லாவே வெறும் கனவா மையா ஆயிடுச்சு.